இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் மெஷ் அனாலிசிஸ் அண்ட் மெஷ் அனாலிசிஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட சர்க்யூட் எலக்ட்ரிக் சர்க்யூட் அனாலிசிஸில் ஃபஸ்ட்டு யூனிட்டில் ஃபஸ்ட்டு ஹாஃபில் வந்து மெஷ் நோடல் அனாலிசிஸ், மெஷ் அனாலிசிஸ் அண்ட் கிர்ச்சாஃப்ஸ் லா பேஸ் பண்ணி இருக்கிற ப்ராப்ளம்ஸ், அப்படி இல்லைன்னா ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும் மாதிரி இந்த 4 மெத்தட்ஸ்லேருந்து ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேஜர்னு பார்த்தீங்கன்னா மெஷ் அண்ட் நோடல் அனாலிசிஸ் தான். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே மெஷ் அண்ட் நோடல் மெஷ் அனாலிசிஸில் டிசி சர்க்யூட் வச்சு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் அண்ட் மெஷ் அனாலிசிஸோட ரூல்ஸ் பார்ப்போம். ஏசி சர்க்யூட் வச்சு இந்த யூனிட்டோட எண்டில் வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ மெஷ் அனாலிசிஸோட இப்போ ஒரு சர்க்யூட் வந்து கொடுத்துருவோம். அதோட ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கிவ் நேம் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி நோடு. ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட் எடுத்துக்கிறோம். அந்த சர்க்யூட்டில் என்ன பண்ணணும்னா ஒரு நோடுக்கு வந்து என்ன பண்ணணும், நேம் கொடுக்கணும். அதாவது ஏபிசி அப்படின்னு இங்கே இருக்கு இல்லைங்களா, ஏபிசி அதுதான் வந்து நோடுக்கு கொடுக்குற நேம். ஓகேங்களா? ஒரு நோடுக்கு வந்து நேம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, லூப்புக்கு டேரெக்ஷன் அசியூம் பண்ணணும். இப்படி கிளாக் வைஸாக இல்லை ஆன்டி கிளாக் வைஸாக நம்ம டேரெக்ஷன் அசியூம் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன், எல்லாமே நம்ம கிளாக் வைஸ் டேரெக்ஷனே எடுத்துக்கலாம். சரிங்களா? கிளாக் வைஸ் டேரெக்ஷன் வந்து அசியூம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எத்தனை மெஷ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதாவது எத்தனை லூப் இருக்குதுன்னு. இப்போ இதில் நமக்கு 2 லூப்ஸ் இருக்கா, அப்போ அத்தனை ஈக்குவேஷன்ஸ் தான் வந்து வரும். ஓகேங்களா? அதுதான் வந்து இந்த தேர்டு. ஃபைண்ட் நம்பர் ஆஃப் மெஷ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு அசியூம் இண்டிவிஜுவல் மெஷ் கரண்ட். அதாவது ஒன்றுத்துக்கும் என்னென்ன கரண்ட், இண்டிவிஜுவல் மெஷ் கரண்ட் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு 6th பார்த்தீங்கன்னா அந்த வோல்டேஜ் ஈக்குவேஷன் ஃபார் த மெஷஸ். அதாவது ஒன்றுத்துக்கும் வோல்டேஜ் ஈக்குவேஷன் வந்து எது நம்ம ஆல்ரெடி தேர்ட் பாயிண்ட்லேயே பார்த்தோம் இல்லைங்களா, நம்பர் ஆஃப் மெஷ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன். அந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் ஈக்குவேஷன்ஸ் வந்து எழுதணும். அதுக்கப்புறம் அந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு அன்னோன் கரண்ட்டோடது வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? மெஷ் அனாலிசிஸில் இன்னொன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், மெஷ்ஷில் வந்து நம்ம அன்னோன் கரண்ட்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகேங்களா? இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நோடில் வந்து அன்னோன் வோல்டேஜை நம்ம கண்டுபிடிப்போம். அதே மாதிரி மெஷ்ஷோட மேட்ரிக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் மேட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் ஐ மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு வி மேட்ரிக்ஸ். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து மெஷ்ஷில் நம்ம வந்து மேட்ரிக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவோம். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். கேவிஎல் கேசிஎல்லில் பண்ணோம் இல்லைங்களா, அதே சேம் தான் வந்து மெஷ்ஷிலையும். இங்கேயும் வந்து அதே சேம் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். இங்கே என்னென்னா, இங்கே வந்து டேரெக்டாக எப்படி நம்ம வந்து இந்த லூப்லேருந்து வந்து அப்படியே நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு எழுதுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுதான் வந்து மெஷ் அனாலிசிஸ்க்கும் கிர்ச்சாஃப்ஸ் லாவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஓகேங்க? மற்றபடி கிர்ச்சாஃப்ஸ் லா அண்டு கரண்ட் லா அது எல்லாமே கம்பைன் பண்ணி தான் நமக்கு மெஷ்ஷுக்குள்ளே வந்திருக்குமே. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம மெஷ் அனாலிசிஸ்னால் ஒரு இதுக்கும் வந்து நேம் வந்து கொடுத்துடணும். எவ்ரி நோடுக்கு வந்து நேம் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் எத்தனை லூப்போட டேரெக்ஷன் அசியூம் பண்ணணும். நெக்ஸ்ட்டு தேர்டு பார்த்தீங்கன்னா, எத்தனை லூப் இருக்கோ அத்தனை ஈக்குவேஷன் வந்து வரும். அதுக்கப்புறம் அது எத்தனை கரண்ட் வரும்ன்றதை நம்ம அதை வச்சு தெரிஞ்சுப்போம். நெக்ஸ்ட்டு 6th வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்றுத்துக்கும் லூப் ஈக்குவேஷன் வந்து எழுதணும். அப்புறம் அதை சால்வ் பண்ணால் நமக்கு கரண்ட் கிடச்சிரும். சரிங்களா? இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ்குள்ளே போகலாம். பாருங்கள், யூஸிங் மெஷ் அனாலிசிஸ் ஃபைண்ட் த கரண்ட் த்ரூ 4 ohm ரெசிஸ்டன்ஸ். அதாவது மெஷ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி 4 ohm ரெசிஸ்டரில் ஃப்ளோ ஆகிற கரண்ட், இந்த 4 ohm ரெசிஸ்டரில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை வந்து கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க யூஸிங் மெஷ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி. ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து அந்த ஈக்குவேஷன் ஃபார்மில், அதாவது கேவிஎல் கேசிஎலுக்கு எழுதியிருப்போம் இல்லைங்களா, ஈக்குவேஷன் ஃபார்மில் எழுதி நீங்கள் இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு கொண்டு வரதுனாலும் கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக அப்படியே கொஷினை வச்சு எப்படி நம்ம ஈக்குவேஷனில் மேட்ரிக்ஸில் அப்படியே நம்ம கொஷினை வச்சு போடுறது, ஈக்குவேஷனே இல்லாமல் தான் இது. ஓகேங்களா? அதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி டேரெக்டாக மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதுறது நேமு இன்ஸ்பெக்ஷன் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நமக்கு வந்து 3 இப்போ கொஷினில் கொடுத்துருக்கிறதுக்கு நம்ம கரண்ட் அசியூம் பண்ணிக்கிறோம். I1, இது வந்து I2, நெக்ஸ்ட்டு வந்து தேர்டு லூப் வந்து I3 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறோம். அப்போ 3 லூப் இருக்கிறதுனால நமக்கு 3x3 மேட்ரிக்ஸ் தான் வந்து வரும். ஓகேங்களா? இப்போ 3x3 மேட்ரிக்ஸ் வந்து எழுதிக்கணும். நான் ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன், ஆர் மேட்ரிக்ஸ் ஐ மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வி மேட்ரிக்ஸ். இந்த ஃபார்மில் தான் மெஷ் வந்து வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து 3x3 மேட்ரிக்ஸ் வந்து எழுதிக்கிறோம். இந்த மாதிரி எழுதிக்கோங்க. R11, R12, R13, R21, R22, R23. இந்த மாதிரி வந்து ரெசிஸ்டன்ஸுக்கு, அதுக்கப்புறம் கரண்ட் I1 I2 கரண்ட்டு ஈக்குவல் டு வோல்டேஜ். சரிங்களா? இப்போ இது எப்படி வந்து இதுக்கு எழுதுறது, இப்போ எப்படி இது நம்ம டேரெக்டாக வந்து எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து எழுத போகிறது என்னது, R11. ஓகேவா? R11ன்னா என்னென்னா, இந்த 11 உள்ள எத்தனை ரெசிஸ்டர் இருக்குது அப்படின்னு பாருங்கள்.
இந்த 5 ரெசிஸ்டன்ஸ் ஒன்று 3 ஒன்று ஓகேங்களா. அதை அப்படியே ஆட் பண்ணால் என்ன வரும், நமக்கு 8 வந்து வரும். அதை நம்ம போட்டுருவோம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னது R12. அதாவது இன்னொன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், நம்மளுக்கு இந்த டயகனல் வேல்யூஸ் இருக்குங்க இல்லையா, இது மட்டும்தான் வந்து நமக்கு பாசிட்டிவில் வரணும். இதை இந்த டயகனல் இல்லாமல் இருக்கிற மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு நெகட்டிவில் வரணும் சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு என்னது R12 ஓகேங்களா. R12ஓடது எழுத போகிறோம். R12னா 1க்கும் 2க்கும் காமனாக யார் இருக்காங்க, 3 ஓகேங்களா. அப்போ ஈக்குவல் டு இது என்னது, இந்த இடத்துல நம்ம -3 போடணும். ஏன்னா இந்த இடத்துல இது வந்து டயகனல் வேல்யூ கிடையாது, அதனால -3. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா R13, 1க்கும் 3க்கும் யார் காமனாக இருக்கா, இந்த 5 ஓம் தான். ஸோ அதனால் என்ன பண்ணணும், -5, ஏன்னா அது டயகனல் கிடையாது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா R21, 2க்கும் 1க்கும் அகெயின் என்னது 3 தான். 3 வந்து என்னது -3 சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து R22ன்றது என்னது, இந்த 22க்குள்ளே என்னென்ன இருக்குது, 3, 4 and 6 ஓகேங்களா. அது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 13 கிடைக்கும். R22 வந்து டயகனல் எலிமெண்ட், அதனால் அது பாசிட்டிவில் எழுதுவோம். நெக்ஸ்ட்டு R23, 2க்கும் 3க்கும் என்ன காமனாக இருக்குது, நமக்கு இங்கே 4 தான் வந்து காமனாக இருக்கும். ஸோ அது -4 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து R31, அகெயின் 3க்கும் 1க்கும் என்ன காமனாக இருக்குது, நமக்கு 5 ஓகேங்களா. அப்போ அது -5. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து R3க்கும் 2க்கும் ஆல்ரெடி இங்கே போட்ட -4 தான் வந்து வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் R33க்கு இங்கே என்னென்ன இருக்குது, உள்ள ரெசிஸ்டன்ஸு 2, 5 and 4 ஓகேங்களா. அப்போ 5 + 4 வந்து 9, 9 + 2 வந்து 11. அது வந்து டயகனல் எலிமெண்ட்ன்றதால அப்படியே நம்ம போட்டுட்டோம் சரிங்களா. அப்போது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து என்னது I1, I2, I3 இதை அப்படியே நம்ம போட்டுருவோம். ஈக்குவல் டு வோல்டேஜ் வேல்யூ எழுதணும் இப்போது ஓகேங்களா. வோல்டேஜ் வேல்யூ வந்து இப்போ எப்படி எழுதுவீங்க பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இதில் கரண்ட் வந்து வெளியில் போகும்போது எப்படி போகுது, நமக்கு ப்ளஸ் வழியாக வந்து வெளில போகுது. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து +20 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு செகண்ட், இதுலேருந்து நமக்கு வெளியில் வரும்போது எப்படி வருது, -5 வழியாக வருது. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம -5 அப்படின்னு போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு தேர்டில் பார்ப்போம். தேர்டில் வந்து பாருங்கள், இதுலேயும் என்ன வருது, இப்படி வெளில போகும்போது என்ன வருது, பாசிட்டிவில் வருது. ஸோ அதனால் தேர்டோட வேல்யூ வந்து என்னென்னு எழுதுவோம், +5 அப்படின்னு நம்ம எழுதிப்போம் ஓகேங்களா. இப்போ நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணியாச்சு. நம்ம கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, கரண்ட் த்ரூ த 4 ஓம் ரெசிஸ்டர். இப்போ 4 ஓம் ரெசிஸ்டர் வந்து எங்கே இருக்காங்க, இங்கே இருக்குது. அது எதுக்கும் காமன் பாருங்கள், I2க்கும் I3க்கும் காமன், செகண்ட் அண்ட் தேர்ட் லூப்புக்கு காமனில் இருக்குது. ஸோ அப்போ அதனால் நம்ம இப்போ இதில் கண்டுபிடிக்க போகிறது டெல், அதுக்கப்புறம் del2 அண்ட் தென் del3 3 வந்து கால்குலேட் பண்ணணும் சரிங்களா. இப்போ பாருங்கள், டெல் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரியே தான், அதாவது KVL KCLல பார்த்துருப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி சேம் தான். அப்படியே இந்த ஆர் மேட்ரிக்ஸ் அப்படியே நம்ம எடுத்து அப்படியே எழுதிக்கிறது தான் வந்து என்னது டெல் ஓகேங்களா. டெல்லோடது எடுத்து நம்ம டிட்டர்மினன்ட் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு டிட்டர்மினன்ட் கால்குலேட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு டெல்லோட ஆன்சர் வந்து 472 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து del2. இப்போ del2ன்ற போது அதில் இருக்கிற அந்த செகண்ட் இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு வோல்டேஜோட வேல்யூ எடுத்துகிட்டு வந்து போட்டு என்ன கால்குலேட் பண்ணுவோம், del2 வந்து கால்குலேட் பண்ணுவோம். அண்ட் தென் del3 பார்த்தீங்கன்னா தேர்டு காலம் வந்து என்ன பண்ணுறப்போனா அந்த வோல்டேஜ் வேல்யூவில் ரீப்ளேஸ் பண்ணுறப்போ, அதனால தான் நான் உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணி இங்கே கொடுத்துருக்கேன் சரிங்களா. அப்போ del3 வந்து கால்குலேட் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா I2 I3 வந்து கண்டுபிடிக்கிறோம். கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி del2 / del, அதே மாதிரி del3 / del போட்டிங்கன்னா அதோட ரெஸ்பெக்டிவ் கரண்ட் வந்து நமக்கு I2 I3யோட கரண்ட் வந்து கிடச்சிரும் ஓகேங்களா. இப்போ கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த ரெசிஸ்டர் வந்து என்னென்ன ஃபார்முலா இருக்கலாம், அதுக்கு மேபி I2 - I3யாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா I3 - I2வாக இருக்கலாம். நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நம்ம வந்து இதில் I3 - I2 வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். I3 - I2 ஈக்குவல் டு I3 - I2. அப்போ 3.771 - 2.076 போட்டிங்கன்னா உங்களுக்கு 1.695 வரும். இதுவே நீங்கள் I2 - I3 போட்டிங்கன்னா இதே ஆன்சர் தான் வரும், பட் என்னவா வரும், நெகட்டிவில் வரும். அப்படி நெகட்டிவில் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பண்ணணும், கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ தி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படின்னு போட்டுக்கலாம் ஓகேங்களா. இந்த del2 del3ன்றது வந்து ஒரு சில புக்கில் வந்து del I2 del I3ன்னு இருக்கும். நீங்கள் அது உங்கள்கிட்ட அந்த மாதிரி புக் இருக்குன்னா நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம் ஓகேங்களா. சரிங்களா. இப்போ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. யாருக்காவது வந்து இந்த டிட்டர்மினன்ட் எடுக்கிறது எனக்கு கண்டுபிடிக்கிறது புரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எப்படி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுன்றது தனி வீடியோஸாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் மேக்ஸில் படிச்சிருப்பீங்கன்றதுனால தான் நான் அதை வந்து ப்ரீஃபாக சொல்லலை, ஒரு இதுக்கு மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்
ஓகேங்களா. ப்ரீவியஸ் கேவிஎல் கேசிஎல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப புரியும். ப்ரீவியஸ் வீடியோஸில் நீங்கள் அது டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருப்பேன், நீங்கள் பார்த்துட்டு இது பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபைண்ட் த கரண்ட் த்ரூ 8 ஓம் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, 8 ஓம் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன ரூலுன்னு சொல்லலை, கேவிஎல்லா கேசிஎல்லான்னு நமக்கு சொல்லலை. ஸோ அப்போ என்ன பண்ணால் நம்ம மெஷ் அனாலிசிஸே வந்து ஈஸியாக இருக்கும், அதுவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. இப்போ பாருங்கள், இதுக்கு மெஷ்ஷுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம லூப் வந்து அசைன் பண்ணணும். அப்போ I1 I2 I3ன்னு வந்து கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் 3 லூப் வந்து எடுத்துட்டோம். 8 ஓம் ரெசிஸ்டரில் ஃப்ளோ ஆகிறது வந்து கேட்டிருக்காங்க. இதுவும் சேம் அதே மாதிரி தான், அதாவது செகண்டுக்கும் தேர்டுக்கும் கரண்ட் கண்டுபிடிச்சி முன்னாடி போட்ட மாதிரியே தான் போட போகிறோம். இப்போ பாருங்கள், இதுக்கும் டேரெக்டாக வந்து இன்ஸ்பெக்ஷன் மெத்தட் வந்து எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு R11 இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும், இது 2 ரெசிஸ்டர், இப்போ 5 15 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும், நமக்கு 20 வந்து வரும். ஓகேங்களா, அதுதான் அங்கே போட்டிருக்கோம் 20, அது டயக்னல் எலிமெண்ட்ன்றதால பாசிட்டிவ். அடுத்தது பார்த்தீங்கன்னா R12 1க்கும் 2க்கும் இடையில என்ன இருக்குது, 15 ஓம் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் இங்கே வந்து -15. நெக்ஸ்ட்டு 1க்கும் 3க்கும் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, ரெண்டுத்துக்கும் இடையில. இப்போ அதுதான், ஸோ அது 0. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து R21க்கு அதே மாதிரி சேம் -15 தான். 2 உள்ள என்னென்ன இருக்குது, 10 ஓம் 15 அண்ட் 8 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 33 கிடைக்கும். டயக்னல் எலிமெண்ட்ன்றதால அது பாசிட்டிவ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா R23 2க்கும் 3க்கும் பார்த்தீங்கன்னா வந்து 8 வந்து காமனாக இருக்குது. ஸோ அது டயக்னல் எலிமெண்ட் இல்லாததுனால அதுக்கு நம்ம மைனஸ் போடுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா R31 3க்கும் 1க்கும் அகெயின் எதுவுமே இல்லை, ஸோ 0. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா R32 3க்கும் 2க்கும் நடுவில் அதே தான் 8 தான் இருக்குது நமக்கு. ஸோ அது டயக்னல் எலிமெண்ட் இல்லாததுனால -8. அண்ட் R33 சரிங்களா, 3 12 8 2 இருக்குது. ஸோ அப்போ அதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20, அது டயக்னல் எலிமெண்ட்ன்றதால பாசிட்டிவ். அதுக்கப்புறம் I மேட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் வோல்டேஜோட வேல்யூ. இப்போ பாருங்கள், I1 வந்து நம்ம வெளியில் போகும்போது என்னவா வருது, +4 வருது. ஸோ அதனால் +4 போட்டுப்போம். செகண்ட் எலிமெண்ட்டில் எந்த வோல்டேஜுமே இல்லை, அதுக்கு 0. அண்ட் தேர்டு ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா வெளியில் வரப்போ நமக்கு என்ன கிடைக்குது, மைனஸில் வருது. ஸோ அது -6. ஓகேங்களா, இதே தான் சேம் என்ன பண்ணுவோம், நம்ம டிட்டர்மினண்ட்டை வந்து டெல் எடுத்துப்போம், அப்படியே ஆரோட வேல்யூ எடுத்து டிட்டர்மினன்ட் கால்குலேட் பண்ணுவோம். அண்ட் தென் del2க்கு வந்து என்ன பண்ணுவோம், செகண்ட் வேல்யூவை வந்து வோல்டேஜால் ரீப்ளேஸ் பண்ணுவோம். செகண்ட் காலமை வந்து என்ன பண்ணியிருப்போம், நம்ம வோல்டேஜால் ரீப்ளேஸ் பண்ணி இது வோல்டேஜோட வேல்யூ அதை எடுத்துகிட்டு வந்து எழுதியிருப்போம், போட்டு நம்ம del2 கண்டுபிடிப்போம். அண்ட் தென் del3க்கு தேர்டு வேல்யூ வந்து அதேமாதிரி வோல்டேஜால் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை கால்குலேட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ del3 கிடச்சிரும். ஸோ அப்போ அதுக்கப்புறம் I2 I3 கிராமர் ரூல் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணதுக்கப்புறம் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த 8 ஓம் ரெசிஸ்டர் வந்து நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் பார்த்த மாதிரியே தான் சேம் வந்து என்னது I2 - I3 இல்லைன்னா I3 - I2 வந்து போட்டு நம்ம கால்குலேட் பண்ணோன்னா அதாவது 8 ஓம் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து 0.22 வந்து நமக்கு கிடச்சிருக்கும். ஓகேங்களா, அது கட் ஆயிடுச்சு, நீங்கள் அதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, 0.22 ஆம்ஸ், அது 32 ஆம்ஸ். சரிங்களா, இதுதான் வந்து இதோட வேல்யூ, கரண்ட்டோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள், இது வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் கேட்ட கொஷின்னு. ஓகேங்களா, இந்த கொஷின் நீங்கள் ஹோம்ஒர்க்காக சால்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு புரியலன்னா சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஆன்சர் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். சரிங்களா, பாருங்கள், தேர்டு இது வந்து ஹோம்ஒர்க்கு. ரைட் த மெஷ் ஈக்குவேஷன் ஃபார் த சர்க்யூட் ஷோன் அண்ட் ஃபைண்ட் த மெஷ் கரண்ட், பவர் டெலிவர்ட் பை ஈச் சோர்ஸ் அண்ட் கரண்ட் த்ரூ RL. ஓகேங்களா, இப்போ இதில் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் சேம் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க, நம்மளை மெஷ் கரண்ட் வந்து கேட்டிருக்காங்க, அதாவது எல்லாத்தோட கரண்ட்டுமே கேட்டிருக்காங்க. அப்போ I1 I2 I3 அது எல்லாமே கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நீங்கள் எப்போதும் போல் என்ன பண்ணணும், கரண்ட் வந்து டேரக்ஷன் அசியூம் பண்ணிவிட்டு டிட்டர்மினண்ட்லாம் போட்டுட்டு மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டு டிட்டர்மினண்ட்டு del1 del2 del3 கால்குலேட் பண்ணணும். அதை வச்சு I1 I2 I3 மூணுமே கால்குலேட் பண்ணுவீங்க. கால்குலேட் பண்ணிவிட்டு RL வழியாக போகிற கரண்ட் வந்து உங்களை கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸோ இதுக்கு என்னது I2 - I3 இல்லை I3 - I2 அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு 10 ஓம் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா, அது கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, பவர் டெலிவர்டு பை த ஈச் சோர்ஸ், ஒரு சோர்ஸ் வழியாகவும் எவ்வளோ பவர் வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 1லேயும் 3லேயும் தான் என்ன இருக்குது, நமக்கு சோர்ஸ் வந்து இருக்குது, 2 சோர்ஸ் இருக்குது. அப்போ 2 சைடு வழியாக வர பவரும் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ P100, அதாவது இந்த 100 வோல்ட் சோர்ஸ் வழியாக வர பவருக்கு P100 = 100 இன்ட்டு வோல்டேஜோட வேல்யூ. P = VI ஃபார்முலா யூஸ் பண்ணணும் நீங்கள். P = VI வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட்டு அதை போடுவீங்க. அது வோல்டேஜோட வேல்யூக்கு பதிலாக 100,
கரண்ட்டுக்கு பதிலாக I1ஓட வேல்யூ போட்டிங்கன்னா இந்த 100 வோல்ட் சோர்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து தெரிஞ்சிடும், பவர் வந்து தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு அதேமாதிரி 40 வோல்ட் வழியாக போகிற பவருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு 40 × I3யோட கரண்ட் போட்டிங்கன்னா இந்த வழியாக டெலிவர் ஆகிற பவர் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். அவ்வளோதான். இதுதான் இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். புரியல அப்படின்னா நான் நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த வீடியோஸும் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? அப்போ நீங்கள் உங்களோட கரெக்ஷன்ஸ்லாம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா ப்ரீவியஸ் கிளாஸஸ் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வாங்க. அதை ஒவ்வொரு வீடியோவுக்கும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருப்பேன். பார்த்துட்டு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.